இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல. எல்லார்கிட்டயும் பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஏய், நீ இங்க என்ன பண்ற? இவங்க பண்ண காரியத்துக்கு இவங்களை கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது. வார்த்தையை பார்த்து பேசு. நீ இவ்ளோ கோவமா பேசுற அளவுக்கு என் தங்கச்சி எதுவும் பண்ணிருக்க மாட்டா. எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்களா? எப்பவும் தப்பானவங்களை நம்பர் தான் உங்க பிரச்சனையே. உங்க தங்கச்சி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ரேவதிக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்துன்னு அந்த டாக்டரை வச்சு போய் சொல்லிருக்காங்க. என்ன அந்த பைத்தியக்கார பொண்ணு உன்கிட்டயும் வந்து பேசுச்சா? அத்த, ஒரு பொண்ணை பத்தி அப்படி பேசாதீங்க. போதும், நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. ஏதோ ஏன் தங்கச்சி துரோகம் பண்ணிட்டான்னு சொன்ன. உன் குடும்பம் எங்களுக்கு பண்ண துரோகத்தை விட இது ஒன்னும் அவ்வளவு பெரிய துரோகம் இல்ல. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா, தெரியும். என் தங்கச்சி உன்னை என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்து துரத்ததா இப்படி ஒரு பொய்ய சொன்னா. போதுமா? என்ன அப்படி பாக்குற? இவங்க சொன்ன பொய்க்கு பயந்துதான் நான் இத்தனை நாள் ரேவதி விட்டு விலகி இருந்தேன். இதுக்கு மேல ரேவதி கிட்ட எதையும் மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. போ. நீ ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறியா? கட்டு. ஆனா அதே நேரம் உன் மாமா ஏன் கழுத்துல கட்டின தாலி இறங்கிடும். என்ன நின்னுட்ட? கிளம்பு. ரேவதி கழுத்துல சீக்கிரம் தாலியை கட்டு. எந்த மாமாவை காரணமா வச்சு என் குடும்பத்தை நெருங்கணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாமாவை நான் இப்பவே அறுத்து விட்டுடுறேன். கையோட உன் மாமாவையும் கூட்டிட்டு போ.